பிரான்சில் புகலிடம் கோரிய ஈழத் தமிழர்களுக்கு பாரிஸில் உள்ள இலங்கை தூதரகம் கடுமையான அழுத்தங்களை பிரயோகிப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இலங்கை கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள செல்லும் போது இவ்வாறான நிலை ஏற்படுவதாக பாதிக்கப்பட்ட பல தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். கடவுச்சீட்டு கோரும் ஈழத்தமிழ் விண்ணப்பதாரியிடம் புகலிடம் மறுக்கப்பட்டமைக்கான ஆவணத்தை ஒப்படைக்குமாறு தூதரக அதிகாரிகள் கோருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெனீவா உடன்படிக்கைக்கு அமைய புகலிடம் கோருபவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்கள் எதற்காக புகலிடம் கோரினார்கள் என்பது மிக ரகசியமான விடயங்களாகும். இத்தகைய தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் தூதரகம் இத்தகைய ரகசிய ஆவணங்களை கோருவது அந்த நபரின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை மீறும் செயலாகும் என சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடவுச்சீட்டு வழங்குவது ஒரு நாட்டின் தூதரகத்தின் அடிப்படை பொறுப்பாகும். இதற்கு ஒருவரது பிறப்பு சான்றிதழ், அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று போன்ற சாதாரண ஆவணங்களே போதுமானவையாகும். மாறாக புகலிட கோரிக்கை தொடர்பான ஆவணங்களை கேட்பது தேவையற்றது மட்டுமன்றி சர்வதேச சட்ட நியதிகளுக்கு முரணான நடைமுறையாகும். கடவுச்சீட்டு பெறுவதற்கு விண்ணப்பதாரரின் முன்னைய வாழ்க்கை சம்பவங்கள் அல்லது புகலிட கோரிக்கையின் பின்னணி முக்கியமல்ல என சட்டத்தரணி பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளில் இவ்வாறான ஆவணங்களை கோரினாலும் அவை வழங்கப்படாவிட்டாலும் தூதரகங்கள் கடவுச்சீட்டுகளை வழங்குகின்றன. ஆனால் இலங்கை தூதரகத்தில் மட்டுமே இவ்வாறான கடுமையான போக்கு காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்தில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் தமிழர்கள் நீண்ட காலம் காத்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். விரைவில் வழங்க பெருந்தொகை யூரோ லஞ்சமாக கோரப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட பல தமிழர்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.